ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் வந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன நேம்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், அது எங்கே அளக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து அதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதை வச்சு எப்படி கேல்குலேஷன் பண்ணணும், அந்த கேல்குலேஷனை வச்சு நம்ம எப்படி ஒரு பாடி பேட்டர்ன் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத A to Z வரைக்கும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி போடுற பேட்டர்ன் வந்து பேசிக் பாடி பேட்டர்ன். ஓகேங்களா? அது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த பேசிக் பேட்டர்ன் வச்சு தான் உங்களுக்கு அந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வரும். அதனால இது வந்து உங்களுக்கு பேசிக் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்கள் பாடியை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து பேட்டர்ன் போடணும். சரிங்களா? இதில் வந்து இப்போ போடுற பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடியை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரெடி மெஷர்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இந்த ரெடி மெஷர்மெண்ட்டு தெரியல அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு அதுக்கு எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பாடி மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக அந்த மார்பு சுற்றளவு நான் எங்கே எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் யாருக்கு எடுக்கிறீங்களோ அவங்களோட கையை வந்து இந்த மாதிரி தூக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்பு சுற்றளவாக எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் கரெக்டான மார்பு சுற்றளவு வந்து கிடைக்கும். டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கூட குறைய வரும். பார்த்தீங்களா? அதனால தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு மார்பு சுற்றளவு எடுங்க. நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுப்போம். ஒன்று வந்து டைட்டாக எடுப்போம், ஒன்று வந்து ஃபிட்டடாக எடுப்போம், ஒன்று வந்து ரொம்ப லூஸாக எடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ஸ் வேர் ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப டைட்டாக ஃபிட்டடாக நம்ம வந்து போட மாட்டோம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நம்ம போடுவோம். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபிட்டடாக இல்லைன்னா லூஸாக எடுக்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம எடுப்போம். சரிங்களா? அதுவே நம்ம ப்ளவுஸு சாரீ ப்ளவுஸுலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன், அது வந்து ரொம்ப டைட்டாக தான் போடுவோம். அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு மெஷர் பண்ணும்போது நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை விட நல்லா டைட்டாக அந்த டேப்பை டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுவோம். இதுதான் டைட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்லாம் நம்ம கிட்ட பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு டேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்பு சுற்றளவு வந்து எடுக்கணும். இப்போ என்னோட பாப்பாவுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக டேப்பை வச்சுட்டு மார்பு சுற்றளவு எடுத்தேன் அப்படின்னா 22 இன்ச் வருது. ஓகேங்களா? இது வந்து ஃபிட்டடான ஒரு மெஷர்மெண்ட்டு. இது கூட தான் நம்ம ஈஸலவன் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது ஒரு விரலையாவது இல்லை 2 விரலையாவது விட்டு மெஷர் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அந்த லூஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து தேவையான அந்த ஈஸலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால தான் நம்ம அந்த ஒரு விரல் 2 விரலாம் விட்டு மேக்ஸிமம் இடத்துல நம்ம அப்படி மெஷர் பண்ண மாட்டோம். தேவையான 1-2 இடத்துல மட்டும்தான் அந்த விரலை விட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 22 இன்ச் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். வேஸ்ட் ரவுண்டு நீங்கள் எடுக்கும்போது எந்த இடத்துல நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அதனால மேலே ஷோல்டர்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த யோக்கு பட்டி, அதாவது இந்த டாப் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் ஹைட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் தொப்புளுக்கும் சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டாக வரும். இப்போ அந்த ஹைட்டில் தான் நான் வேஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து 21 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து விரலை விடாமல் நான் ஃபிட்டடான அளவு எடுத்திருக்கேன். 21 இன்ச் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து ஹிப் ரவுண்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஹிப் ரவுண்டுமே அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து ஹிப் ரவுண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்னா நீங்கள் ஹிப் ரவுண்டு வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? சில பேர் வந்து கரெக்டாக அந்த ஹிப் ரவுண்டு வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு ஃப்ராக் மாதிரி அப்படின்னா ஹிப் ரவுண்டு வரைக்கும் அந்த டாப் பீஸ் வரும், அதுக்கப்புறம் பாட்டம் பீஸ் வரும். இதே நம்ம
நம்ம வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டைலாம் பார்த்துருக்கீங்களா, ஹிப் ரவுண்டுக்கும் கீழேயும் போகும். ஒரு 2 to 5 இன்ச் வந்து ஹிப் ரவுண்ட்லேருந்து கீழேயும் வரைக்கும் அந்த ஷர்ட்டோட ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் சரிங்களா. அது வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த பாப்பா ட்ரெஸ் போட்டிருக்கா பார்த்தீங்களா, அதே ஹைட்டுக்கு நான் இடுப்பு சுற்றளவு எடுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஷோல்டர்லேருந்து இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 13 இன்ச் வருது சரிங்களா. இதுக்கு மேலே அந்த பட்டுப்பாவோட சட்டை மாதிரி அப்படின்னா ஒரு 16 17 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு வரும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு 13 இன்ச் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஹைட்டு, அதுலேருந்து இடுப்பு சுற்றளவை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 22 இன்ச் வந்திருக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், இந்த வேஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா. அதாவது செஸ்ட் ரவுண்டு நீங்கள் நார்மலாக அந்த அக்கல் கிட்ட எடுத்துருவீங்க, அது உங்களுக்கு ஈஸி. ஆனால் இந்த ஜஸ்ட் வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு அந்த வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அதே மாதிரி தான் ஹிப்புமே சரிங்களா. எதுலேருந்து உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து எந்த அளவுக்கு அந்த ஹிப் மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கணும் சரிங்களா. இது வந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டு. இதை வந்து ஒரு கவுனு பெட்டிக்கோடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் ஓகேங்களா. ஒரு ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த ஸ்கர்ட் வியர் பண்ணுவீங்க அந்த இடத்துல நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போதுமே பாடி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக எடுப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் கிட்ட ஒரு எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலும்புக்கும் ஆப்போசிட் சைடில் உள்ள ஹேண்டோட எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலும்புக்கும் அந்த மிட் பாயிண்டில் கரெக்டாக நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஒரு கீழே இறங்கிடக்கூடாது, அதேமாதிரி மேலே ஏறிடக்கூடாது. சென்டர் பாயிண்டில் வந்து அந்த டேப் வச்சுட்டு 2 சென்டர் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணணும் சரிங்களா. இப்போ என்னோட பாப்பாவுக்கு ஒரு எலும்பில் இருந்து இன்னொரு சைடு இந்த ஷோல்டர் எலும்புக்கு நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா 10.5 இன்ச் வருது ஓகேங்களா. இந்த டேப்பை இந்த மாதிரி தான் வைக்கணும், மேலேயும் ஏறக்கூடாது அதேமாதிரி கீழேயும் வைக்கக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த ஷோல்டரோட இது வந்து உங்களுக்கு கூட குறைய வரும், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஷோல்டர் மெஷர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஸ்லீவோட ஹைட்டை மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. அதாவது அந்த ஷோல்டர் அந்த எலும்புக்கு மிட் பாயிண்டில் தானே நம்ம ஷோல்டர் மெஷர் பண்ணோம், அதுக்கு கீழே பக்கம் நம்மளுக்கு ஹேண்டில் கீழே பக்கம் நம்ம வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு குவார்டர் ஸ்லீவை மார்க் பண்ணுறேன். குவார்டர் ஸ்லீவோட ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. அப்போது ஸ்லீவ் ரவுண்டு அந்த இடத்துல மெஷர் பண்ண அப்படின்னா 7 இன்ச் வருது. நம்ம டைட்டாக போட மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. அப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்லீவாக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம அந்த இதை எடுக்கக்கூடாது, ஸ்லீவோட ஹைட் வந்து எடுக்கக்கூடாது. இந்த எல்போ வந்து நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த 3/4 ஸ்லீவுக்கு மெஷர் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி தான் ஃபுல் ஸ்லீவுக்குமே நம்ம கீழே தொங்க விட்டுட்டு அந்த ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மடக்கும் போதும் நிமித்தும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு நீங்கள் தொங்க போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து மூவ் ஆகும்போது மடக்கும்போது அந்த ஸ்லீவ் வந்து கிளாத் வந்து மேலே போகும். அந்த மாதிரி கிளாத் வந்து மேலே ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே கையை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபுல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டும் 3/4 ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. இப்போ என்னோடய பாப்பாவுக்கு 3/4 ஸ்லீவோட மெஷர்மெண்ட் ஹைட்டு வந்து 12 இன்ச்சும் ஃபுல் ஸ்லீவோட ஹைட்டு வந்து 17 இன்ச்சு இருக்குது ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு ஆர்ம் ஹோல் சுற்றலை வந்து நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. அதை எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி கையை தொங்க போட்டுட்டு அதுக்கும் எடுக்கக்கூடாது, கையை வந்து இந்த மாதிரி இடுப்பில் வைக்க சொல்லிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து உங்கள் பாடியை மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட்டாக கையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டேப்பை சுற்றி நீங்கள் மெஷர் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாப்பாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 10.5 இன்ச்சு வருது. இப்போ நான் முன்னக்கூடியே ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து விரலை விட்டு நம்ம வந்து மெஷர் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம விரலை விட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் நான் வந்து விரலை விட்டு மெஷர் பண்ணலை, ஏன்னா நான் வந்து கேல்குலேட் பண்ணி நான் பேட்டர்ன் போடும்போது அப்போ எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிடுவேன் ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு லூஸ் வேணும்,
கிட்ஸ் வேர் ட்ரெஸ்னால் கொஞ்சம் லூஸாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு 2 விரலில் ஒரு விரலாவது விட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்களா, அதாவது ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் இந்த ஆர்ம் ஹோல் சுற்றளவும் நம்மளுக்கு ஒரே மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பாடி மெஷர்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் ஆர்ம் ஹோல் சுற்றளவும் நம்மளுக்கு ஒன்று போல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்ம பேட்டர்ன் போடும்போது ஆஃப் ஷோல்டர் எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதே இன்ச்சஸில் ஆர்ம் ஹோல் ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வராது. சரிங்களா? ஆர்ம் ஹோல் ஹைட்டு வரும். அது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பேட்டர்ன் போடும்போது சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப் ஹைட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கர்வ் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து பர்ஃபெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும். அதுதான் இந்த கேப் ஹைட். ஓகேங்களா? இப்போ என்னோட பாப்பாவுக்கு வந்து கேப் ஹைட் வந்து 2.5 இன்ச் வருது. அதாவது மேலே அந்த எல்போவில் இருந்து கரெக்டாக அந்த அக்கில் சுற்றி நீங்கள் எங்கே மெஷர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல வந்து ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 2.5 இன்ச் அதாவது அந்த அக்கில் சுற்றி அந்த ஸ்லீவுக்கு கிட்ட, ஓகேங்களா, அக்கில் சுற்றி நம்ம ஆர்ம் ரவுண்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதேமாரி ஸ்லீவ் ரவுண்டு எடுக்கணும். ஓகேங்களா? அக்கில் சுற்றி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட வித்து வந்து நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நெக்கோட வித்து நான் வந்து ஒரு 4 இன்ச் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் அந்த நெக்கு விரிஞ்சு வரணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து ஒரு 3 இன்ச் வர மாதிரி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுவும் எப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த பேக் நெக் மட்டும் நான் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் நான் வந்து அதாவது க்ளோஸ் நெக் மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். கீழே இறக்குன அப்புறம் ஸ்டிச் பண்ண மாட்டேன். நீங்கள் மெஷர் பண்ணும்போது க்ளோஸ் நெக்காக வேணுமா இல்லை டீப் நெக்காக வேணுமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ளோஸ் நெக்காக தான் வைப்பேன், பேக் நெக்கு மட்டும். ஓகேங்களா? அதனால் நான் ஒரு 2 இன்ச் 3 இன்ச் ஃப்ரண்ட் நெக் வருது, 2 இன்ச்சு பேக் நெக்கு நான் மார்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். சரிங்களா? மேலே வந்து நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எங்கே மார்க் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கீழே அந்த லென்த்து வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முட்டு வரைக்கும் வேணும்னா அது ஒரு மெஷர்மெண்ட்டு, இல்லைன்னா முட்டுக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு கீழேயும் மெஷர் பண்ணிக்கலாம். ஆங்கிள் லென்த் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு லென்த்லேயும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பாடியோட ஹைட் மெஷர்மெண்ட்டு. இது வந்து நீங்கள் ஷோல்டரில் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு முட்டுக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் அந்த கவுனு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த பெட்டிகோட்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக முட்டுக்கு 2-3 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் பாடி அந்த தர வரைக்குமே நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய பாப்பாவுக்கு வந்து அந்த ஹைட்டு வந்து ஒரு முட்டுக்கும் 2-3 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் மெஷர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ குழந்தைகளுக்கு ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு A to Z வரைக்கும் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ஒரு பேட்டர்ன் வந்து போடணும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜஸ்ட் ரவுண்டு தானே பார்த்தோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 + சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இந்த சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் விடலாம், இல்லை 1.5 இன்ச், இல்லைன்னா 2 இன்ச் வரைக்கும் நம்ம விடலாம். இது கிட்ஸ் வேர் ட்ரெஸ் அப்படிங்கிறனால நான் 1.5 இன்ச் விடுறேன். சரிங்களா? ரொம்ப குட்டி குழந்தை அப்படின்னா நம்ம 1 இன்ச் விடலாம். நமக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 இன்ச் விடலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 + சீம் அலவன்ஸ். நம்ம ஜஸ்ட் ரவுண்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான் இதுக்கும். சரிங்களா? ஆனால் அதில் வந்து ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணோம், இதில் வந்து வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 அப்படின்னு பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி சீம் அலவன்ஸ் வந்து ஜஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடுறீங்களோ அதே சீம் அலவன்ஸ் தான் இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு விடணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் ரவுண்டுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஹிப் ரவுண்டோட ஃபார்முலா வந்து ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 + சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இந்த வேஸ்ட் ரவுண்டு, ஜஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு இந்த மூணுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஆனால் அந்த டிவைடட் பை 4க்கு முன்னக்கூட்டி ரவுண்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் வந்து ஜஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டுன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த மூணுக்குமே நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சீம் அலவன்ஸ் விடுறீங்களோ அதே சீம் அலவன்ஸ் தான் மூணுக்குமே வரும். சரிங்களா? இப்போ இந்த 3 உள்ள ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3
ஃபார்முலாவையும் நம்ம ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிளாத் வந்து கட் பண்ணும்போது 4 ஃபோல்டிங் பண்ணிட்டு தான் நம்ம கிளாத் கட் பண்ணுவோம். அதாவது பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக நம்ம மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஃபோல்டிங் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆஃப் ஷோல்டர் ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் ½ இன்ச். ஓகேங்களா? இப்போ இதுலையே ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு எல்லாமே ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்தோம். அதாவது முழு சுற்றளவாக எடுத்தோம். ஆனால் இந்த ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து முழு சுற்றளவு கிடையாது, அரை சுற்றளவு, ஒரு பாதி தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அதனால தான் இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த ஹிப் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எல்லாத்தையுமே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் இதை மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபுல் ஷோல்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் நானுமே ஃபுல் ஷோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இதை 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இது கூட ஏன் -½ இன்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் வச்சு ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி போடும்போது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு டைட்டாக தானே நம்ம மேக்ஸிமம் போடுவோம். அப்படி போடும்போது நம்ம கையை முன்னாடி பின்னாடி மடக்கும்போது அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு அப்படியே கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஸ்லீவோட கிளாத் வந்து உங்களுக்கு ஷோல்டரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு கீழே வரைக்கும் கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு எங்கே உட்காரணுமோ கார்மெண்ட்ஸ் அப்படியே கீழே இறங்கிட்டே வரும். அந்த மாதிரி இறங்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ½ இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே சூட் ஆகும். ஆனால் பேக் நெக் வந்து நீங்கள் டீப்பாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து டீப் நெக்காக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து சூட் ஆகாது. அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அந்த டீப் நெக்குக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி க்ளோஸ் நெக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2, இதுதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா? ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான். அதில் வந்து ½ இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் வேணால் ஒரு ½ இன்ச் வேணால் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு ½ இன்ச் டு ஒரு 1 இன்ச் வேணால் சேர்த்துக்கலாம். ஏன் சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி காலர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எல்லா கிளாத்துமே உங்களுக்கு நெக்கு கிட்ட இடுக்கி பிடிச்சாப்புல இருக்கும். சரிங்களா? அந்த இடுக்கி பிடிச்சாப்புல இருக்கும்போது ஷோல்டருமே உங்களுக்கு இழுக்கும். அதேமாதிரி ஜஸ்ட் ரவுண்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்துமே உங்களுக்கு பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ½ இன்ச் டு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம கட் பண்ணும்போது இன்னும் கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டீப் நெக் ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் வந்து 1½ இன்ச். ஓகேங்களா? இப்போ இதில் ஏன் ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஜஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு எல்லாமே முழு சுற்றளவாக எடுத்ததுனால நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இதை வந்து அரை சுற்றளவு மட்டும் எடுத்ததுனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால தான் டிவைடட் பை 2ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஏன் 1½ இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டீப் நெக் போக போக அந்த ஷோல்டரோட வித்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும். நம்ம ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி போடும்போது நெக்கோட வித்து வந்து விரிஞ்சுக்கிட்டே போகும். நெக்கோட வித்து வந்து விரிஞ்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வரும். ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். சரிங்களா? அப்படி விரிஞ்சிட்டே போகக்கூடாது, கார்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷோல்டரில் வந்து ஒரு 1½ இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இது வந்து நார்மல் நெக்குக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோவா விரிஞ்சு கொடுக்காது பார்த்தீங்களா, அதனால தான் ஒரு ½ இன்ச் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஆனால் டீப் நெக்காக போக போக உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து 1½ இன்ச் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த 1½ இன்ச் வந்து பேசிக்காக நம்ம எல்லா பாடி பேட்டர்னுக்குமே டீப் நெக் போகுது அப்படின்னா ஒரு 1½ இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம். அது போக எவ்வளோ தூரம் டீப் நெக்காக போகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அது நான் உங்களுக்கு பேட்டர்ன் போடும்போது கிளியராக சொல்கிறேன். ஓகே, இப்போ இது 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நெக்கோட ஹைட்டு வந்து நார்மலாக இருக்குது, நார்மல் ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ½ இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ரொம்ப நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ½ இன்ச்சுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். நம்மளுக்கு கரெக்டாக எங்கே போய் அந்த ஃபிட்டிங் இருக்கணுமோ அங்கே போய் இருந்துரும். சரிங்களா? அதே மாதிரி அதே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்லீவ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் ½ இன்ச் மட்டும் பண்ணிக்கிட்டு அதே ஃபார்முலா தான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்
பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது சரிங்களா. ஆனால் டீப் நெக்காக போக போக உங்களுக்கு நெக்கு விரிஞ்சு கொடுக்கறதுனால நம்ம அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணுறோம். இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஓகே. இப்போ இந்த ஃபுல் ஷோல்டர் ஃபார்முலா வந்து நம்ம ஹை நெக்குக்குன்னா எவ்வளோ வைக்கணும், டீப் நெக்குக்குன்னா எவ்வளோ வைக்கணும், அப்புறம் நார்மல் நெக்குக்குன்னா எவ்வளோ வைக்கலாம், அப்புறம் அடல்ட்டுக்கு எப்படி வைக்கணும், குழந்தைகளுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா. இதில் வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம அந்த ஷோல்டரை வந்து மெஷர் பண்ணணும். ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஷோல்டர் வந்து பட்டையாக வரும் சரிங்களா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவ்வளோ பட்டையாக போடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட மாட்டோம். மினிமம் நார்மல் சைஸ் அப்படின்னிங்கன்னா 2 இன்ச், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம். அதனால அந்த ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ மைனஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் வித்து வந்து ரொம்ப ப்ராடாக அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து எத்தனை ஏஜில் உள்ளவங்களும் அதேமாதிரி இந்த ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எத்தனை இருந்தால் நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேட்டர்ன் போடும்போது எத்தனை வயசில் இருக்கிறீங்க, உங்களோட ஜஸ்ட் ரவுண்டு வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நீங்கள் மைனஸ் பண்ணி அந்த மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரெடி ஷோல்டர் வந்து வந்துடும் சரிங்களா. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அதே ஃபார்முலா தான். ஆனால் எத்தனை ஏஜ் உள்ளவங்களுக்கு இது அப்ளை பண்ணணும், அதேமாதிரி ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எத்தனை மெஷர்மெண்ட்டில் இருந்தால் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா. அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த நார்மல் நெக்குனா என்ன, டீப் நெக்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலா வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே. இது வரைக்கும் தான் நம்ம வந்து ரெடி மெஷர்மெண்ட் பாடியை மெஷர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட் ரவுண்டு வச்சு நம்ம எல்லாத்துக்குமே எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும் அப்படிங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ நெக்கு வித்து வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 12 பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான நெக்கு வித்து வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இதில் ஏன் 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டு வந்து 12ல் 1 மடங்கு வந்து அந்த நெக்கோட வித்தாக வரும் சரிங்களா. இது வந்து 12 அப்படிங்கிறது வந்து ஒரு மேத்தமெட்டிக் ஃபார்முலா சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சது. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. இனிமேல் வர மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஷோல்டரோட வித்துக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குமே சேம் ஃபார்முலா தான், ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 12 ஓகேங்களா. இப்போ இந்த சில மெஷர்மெண்ட் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பாடியவே மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாடியை மெஷர் பண்ணாலுமே இதே ஆன்சர் தான் வரும். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பாடியுமே மெஷர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி சில பாடி மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னையும் பின்னையும் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி பேசிக்காக பேட்டர்ன் போட்டுக்கலாம். இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாடியை தான் மெஷர் பண்ணிவிட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த நெக் வித்துக்கும் ஷோல்டர் வித்துக்கும் நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 12 சரிங்களா. இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்கு டெப்த்தோட ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ வந்து நார்மல் நெக்குனா என்ன, ஹை நெக்னா என்ன, டீப் நெக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் இந்த நெக்கு டெப்த்தோட ஃபார்முலா சரிங்களா. இப்போ வந்து உங்கள் ஜஸ்ட் ரவுண்டை டிவைடட் பை 8 பண்ணிங்க அப்படின்னா வர ஆன்சர் தான் உங்களோட நார்மல் நெக்கு சரிங்களா. அதாவது மீடியம் நெக் சரிங்களா. இதை விட கொஞ்சம் இறக்குனாப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து டீப் நெக்காக வரும். இந்த மெஷர்மெண்ட்டை விட ஏற்றுனாப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹை நெக்காக வரும் சரிங்களா. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஹை நெக்காக மார்க் பண்ணுறீங்களா இல்லைனா டீப் நெக்காக மார்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத சரிங்களா. இதில் வந்து ஹை நெக்குன்னு சொல்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கிடையாது. அது வந்து காலர் நெக்குக்கு தான் அந்த ஃபார்முலா ஓகேங்களா. இது ஹை நெக் அப்படின்னா நம்ம போட் நெக்னால் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ப்ளவுஸில், அதுதான் ஹை நெக் சரிங்களா. அதுக்குமே எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பேட்டர்ன் போடும்போது சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோலோட ஹைட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ரவுண்டு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6 ஓகேங்களா. இந்த ஜஸ்ட் ரவுண்டை டிவைடட் பை 6 பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஆம்ஹோல் ஹைட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்கு வித்தும் ஷோல்டர் வித்தும் எவ்வளோ வருது பாருங்கள், அதை வந்து கூட்டுனீங்க அப்படின்னா அதே மெஷர்மெண்ட் ஹைட்டுக்கு வந்து ஆம்ஹோல் ஹைட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் ஆம்ஹோல் ஹைட்டும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும்.
ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் பாடியில் மெஷர் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் ஒரே ஆன்சராக தான் வரும். அதனால தான் நம்ம ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் ஆர்ம் ஹோல் ஹைட்டுமே நம்ம ஒரே ஆன்சராக வைக்கிறோம். சரிங்களா? இதே நீங்கள் கிட்ஸுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் ஹைட்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உண்டை 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்டுடணும். எக்ஸ்ட்ரா இந்த இதையுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனால் கிட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன் கிட்ஸுக்கு மட்டும் 1/2 இன்ச் சேர்க்குறோம், நம்மளுக்கு சேர்க்கலை அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ டைட்டாக ஃபிட்டடாக நம்ம வந்து ட்ரெஸ் வந்து போட்டு விட மாட்டோம். அதுமாரி போடவும் கூடாது. சரிங்களா? ஏன்னா அக்கிள் சைடு வந்து உங்களுக்கு அறுக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஃபிட்டடாக வந்து நம்ம போட மாட்டோம். அதனால தான் நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் ஹைட்டை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, கீழே இறக்கி மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நம்மளுக்கு ஏன் 1/2 இன்ச் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை சுற்றி இந்த அக்கிளை சுற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை மாதிரி அந்த கிளாத் வந்து தொங்கும். அந்த மாதிரி தொங்கக்கூடாது, நம்ம ஃபிட்டாக போடணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த 1/2 இன்ச் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ சில பேருக்கு வந்து முன்னக்கூடி இந்த அக்கிள் சைடு வந்து சதை இருக்கும், அவங்களுக்கு இந்த 1/2 இன்ச் சேர்த்தா கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? வேணும்னா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆர்ம் ஹோல் ஹைட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு மட்டும் டோட்டலாக ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஃபார்முலாஸும், ஸ்லீவ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 ஃபார்முலாஸும் இருக்குது. அதாவது ரெடி மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்படி இல்லை ரெடி மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரெடி மெஷர்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெடி மெஷர்மெண்ட்டோட ஃபார்முலா வந்து ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 2 + 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேட்டர்ன் போடும்போது ஃப்ரண்ட் பேட்டர்ன் பேக் பேட்டர்ன் அப்படின்னு போடுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு முழு சுற்றளவாக வருது அப்படின்னா அது 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 2 பீஸாக தானே நம்மளுக்கு கிடைக்குது, அதனால தான் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது கூட 1.5 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கிறது வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு, நம்ம பாடியை வந்து மெஷர் பண்ணுறோம். நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு எடுக்கும்போது எப்படி எடுப்போம், டைட்டாக எடுப்போம், அதாவது ஃபிட்டடான ஒரு அளவு. நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது விரலை விட்டு எடுக்க மாட்டோம், அதாவது தேவையான ஈஸ் அலவன்ஸ் வந்து அதில் ஆட் ஆகிருக்காது. அதனால தான் நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கான உள்ள ஃபார்முலா. சரிங்களா? அதில் தான் 1.5 இன்ச் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு வந்து ஆட் பண்ணணும். பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு மைனஸ் ஆயிரும், 1 இன்ச் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? ஏன் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் 1.5 இன்ச் ஆட் பண்ணி பேக் சைடில் 1 இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் தான் நீங்கள் வந்து இந்த கையை தூக்குறது மடக்கிறது எல்லாமே பண்ணுவீங்க. அதனால இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் அப்படியே உங்களுக்கு சுருக்கமாக ஒரு பை மாதிரி தொங்கும். அந்த மாதிரி பை மாதிரி தொங்கக்கூடாது அப்படின்னா நம்ம டோட்டலாக நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டு பேட்டர்னில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து டோட்டலாக ஒரு 2 இன்ச் நம்ம வந்து அடல்ட்டுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ டோட்டலாக ஒரு 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு 1 இன்ச்சும் பேக் பேட்டர்னுக்கு 1 இன்ச்சும் நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சாக நீங்கள் ஆட் பண்ணி அந்த ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வந்துடும். சரிங்களா? நம்ம அடல்ட்டுக்கே 2 இன்ச் விட்டுறோம் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு 2 to 3 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரவுண்ட் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அது கூட ஈஸ் அலவன்ஸ் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மினிமம் நார்மல் அளவு. சரிங்களா? இதை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அளவே உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கீழே இறக்கி நீங்கள் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ஹைட்டை வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்போ இந்த 2 இன்ச்சே உங்களுக்கு லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ம் ஹோல் ஹைட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே பார்க்க ஒரு லைன் போட்டுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த லூஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு டைட் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் அந்த கிட்ட உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அந்த பை மாதிரி தூங்காமல் கரெக்டான ஒரு ஃபிட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா?
இப்போ அடல்ட்டுக்கே நான் ஒரு மொத்த ஆம் ஹோல் ரவுண்டில் வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்ல, இதே மாதிரி கிட்ஸுக்குமே நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்லேருந்து ஒரு 2 இன்ச் விடுங்க. உங்களுக்கு அந்த அக்கல் சைடு அறுக்காமல் அந்த போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்ஸ் வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம் ஹோல் ரவுண்டு மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. இந்த ஜஸ்ட் ரவுண்டை டிவைடட் பை 4 பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஆன்சரும் இந்த ரெடி மெஷர்மெண்ட்டு ஆம் ஹோல் ரவுண்டு ஆன்சரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஜஸ்ட் ரவுண்டு வச்சு கால்குலேட் பண்ணுறதுல வந்து ஜஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக எடுத்துருப்போம். அந்த மெஷர்மெண்ட்டு கூட ஒரு ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை வச்சு தான் நம்ம எல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 டிவைடட் பை 6 டிவைடட் பை 12 இந்த மாதிரிலாம் எல்லா ஃபார்முலாவுக்குமே யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது ஜஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தான் வரும். சரிங்களா? ஆனால் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆம் ஹோல் ஹைட்டு ஆம் ஹோல் ரவுண்டு அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி மெஷர் பண்ணுறது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அது கூட ஈஸ் அலவன்ஸ் வந்து சேர்க்கலை, அதனால தான் உங்களுக்கு அது கம்மியாகவும், ஜஸ்ட் ரவுண்டில் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால அது அதிகமாகவும் வருது. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட்டு வரலாம். அதாவது இப்போ ரெண்டுமே வேறு வேறு ஆன்சர் தானே வரும்னு சொல்கிறீங்க, அப்போ எதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் வச்சு கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வர ஆன்சரே நீங்கள் எடுத்து நீங்கள் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெடி மெஷர்மெண்ட் அப்படின்னா அதில் ரெடி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது இது இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ரெடி மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அதில் ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கணும். அதில் நீங்கள் சேர்க்காமல் நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் வந்து உள்ளேயே போகாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து கட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் அது எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஜஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 ஃபார்முலாக்கும் உங்களுக்கு ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் வராது. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அப்படி தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கூட வரலாம். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக வருமே தவிர ரொம்பலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வராது. அதனால் இது ஜஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஆன்சரையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் மேக்ஸிமம் கரெக்டாக வரும். அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கான ஒரு அளவு. சரிங்களா? பேக் பேட்டர்னில் வந்து நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ, ஃப்ரண்ட் பேட்டர்னில் வந்து எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்னில் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னால அதில் வந்து அதிகமாகவும், பேக் பேட்டர்னில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் அளக்கிறதுனால அதில் வந்து கம்மியாகவும் வரும். இதே மாதிரி தான் ஸ்லீவ்லேயுமே நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து அதிகமாகவும், பேக் சைடில் வந்து கம்மியாகவும் நம்ம வந்து கட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பை மாதிரி தோங்காமல் கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தரவாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ இது என்ன புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் ஸ்லீவுக்கு பார்க்கலாம். வித்தவுட் ஸ்லீவோட ஃபார்முலா வந்து ரெடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் ஆம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 ப்ளஸ் வந்து 1/2 இன்ச். ஓகேங்களா? இதுலேயே 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். எதுக்காக ப்ளஸ் 1/2 இன்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு குர்த்தி, ஒரு கவுனு, ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஸ்லீவ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஈஸ் அலவன்ஸு சேர்க்காம தான் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து மெஷர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த அக்கிள் தூக்கும் போது அந்த சைடு உங்களுக்கு கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் அந்த கிளாத் வந்து இருக்கும். இது கூட ஏன் 1/2 இன்ச் வந்து சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம பேக் பேட்டர்னை விட ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து இந்த ஆம் ஹோல் சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மெஷர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச் தான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெடி ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இல்லை அப்படின்னா அது ஜஸ்ட் ரவுண்ட் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 மைனஸ் வந்து 1.5 இன்ச். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி போடுறதில்ல, நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஜஸ்ட் ரவுண்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு ஆம் ஹோல் ரவுண்டுலேயும் ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? நம்மளுக்கு எத்தனை இன்ச்சஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு ஈஸ் அலவன்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடல்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு வந்து கரெக்டாக வரும்.
ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம பேட்டர்னில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஆம்ஹோல் ஹைட்டுக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு 4 இன்ச் வருது அப்படின்னா, நீங்கள் ஸ்லீவ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி 3.5 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டு இந்த கர்வ் லைன் வந்து போட்டிங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா. இதே கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரெடி மெஷர்மெண்ட் அப்படின்னா ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அக்கிள் சைடு அவங்களுக்கு டைட்டாக போட்டோன்னா அறுக்கும். அதனால ஒரு 1.5 இன்ச் போல் கீழே இறக்கி அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்துச்சுன்னா கரெக்டாக வரும். சரிங்களா. அதனால் ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறனால 1.5 இன்ச், பேக் பேட்டர்ன் அப்படின்னா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். சரிங்களா. ரெடி மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஜஸ்ட் ரவுண்டாக 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை நீங்கள் அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது கிட்ஸுக்கு அப்படிங்கிறனால வர ஆன்சர் அப்படியே போடுறோம். நம்மளுக்கு அப்படின்னா ஒரு 1 to 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டான அவுட்ஃபிட் வந்து வரும். சரிங்களா. ஓகே, இப்போ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப் ஹைட்டு பார்க்க போகிறோம். கேப் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 10. ஓகேங்களா. இது ஜஸ்ட் ரவுண்டை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் உங்களுக்கு கேப் ஹைட்டாக இருக்கும். சரிங்களா. இந்த கேப் ஹைட்டுனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கட் பண்ணும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்லீவ் ரவுண்டோட ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரெடி மெஷர்மெண்ட் தான். ஃபுல் ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் ரவுண்டாக உங்களுக்கு வரும். அது கூட உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வேணும் அப்படின்னா 1.5 இன்ச்சாவது இல்லை 1 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ். சரிங்களா. இந்த சீம் அலவன்ஸ் வந்து ஹிப் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஜஸ்ட் ரவுண்டு இதுக்கெல்லாம் எவ்வளோ சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதே சீம் அலவன்ஸ் தான் இந்த ஸ்லீவோட ரவுண்டுக்குமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே நம்ம ஃபார்முலாஸும் எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸில் வந்து 1.5 இன்ச், 2 இன்ச்சு, 1/2 இன்ச் இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா. அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் ஃபுல்லாமே நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவாக தான் பார்ப்போம். அதுலேயும் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கிளாஸ் குரூப்லேயாவது அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயாவது கேளுங்க. உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.